ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான 4 விதமான ரெசிபி, அதுவும் பொட்டுக்கடலையை வச்சு புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிற அந்த பொட்டுக்கடலையை வச்சு நிறைய இன்ஸ்டன்டான ரெசிபிஸ் பண்ண முடியும். லாக்டவுன் சமயத்தில் இந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். பொட்டுக்கடலையை வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இன்ஸ்டன்டான இட்லி பொடி. இட்லி பொடி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடாயை சூடு பண்ண வச்சிருக்கேன். அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையை 1-2 நிமிஷம் லைட்டாக வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலை லைட்டாக ஃப்ரை ஆனா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச பொட்டுக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பவுடர் பண்ணிடலாம். பொட்டுக்கடலையை நம்ம நல்லா ஃபைனா பவுடர் பண்ணியாச்சு. அடுத்ததா இதுல நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போறோம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கிறேன். மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். இது கூட கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். இப்ப மறுபடியும் ஒரு 2 சுத்து சுத்தி எடுத்தோம்னா இது நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்ப எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் என்ன ப்ராசஸ்ன்னு பார்க்கலாம். அடுத்ததான் நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் லேசாக சூடானதும் இதில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வச்சுக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடாய் வரும்போது இதில் 2 பல்லு பூண்டை நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பூண்டு ஓரளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரை ஆகி வரும்போது நம்ம இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே பொட்டுக்கடலை பொடிச்சு வச்சதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கேன். இதில் நம்ம சூடு பண்ண எண்ணெயை சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். பாருங்க, இதுதான் அதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு இருக்கணும். எண்ணெய் அதிகமாச்சுனாலும் நல்லா இருக்காது. எண்ணெய் ஒருவேளை உங்களுக்கு அதிகமாயிடுச்சுன்னா 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை மாவை இதோட சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையில் செய்யறதுனால இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குதுல. ரொம்பவே சூப்பராக 2 நிமிஷத்தில் இன்ஸ்டன்டான இட்லி பொடி ரெடி பண்ணிட்டோம். இது இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசை, பணியாரம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அடுத்ததான் நாம பொட்டுக்கடலையை வச்சு ஒரு இன்ஸ்டன்டான சாம்பார் பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு வெறும் 10 நிமிஷம் இருந்தாலே போதும். பருப்பு, தேங்காய் எதுவுமே இல்லாத சமயத்தில் கண்டிப்பாக நம்ம இந்த சாம்பாரை ட்ரை பண்ணலாம். இட்லி, தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சாம்பார் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடாயை சூடு பண்ண வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வந்ததும் இதுல 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுத்ததா இதுல ஒரு 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இதோடய ஒரு 2 பல்லு பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதுல 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து வெங்காயம் இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல 3 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்க்க போறோம். தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிட்டு பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி சீக்கிரமா வதங்கறதுக்காக நான் கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன்.
தக்காளி வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள், இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள், அதோட ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் தனி மிளகாய் தூள், இதெல்லாம் சேர்த்து நம்ம லைட்டா வதக்கிக்கலாம். சாம்பார் தூளெல்லாம் சேர்த்து லைட்டா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதுல தண்ணி சேர்க்க போறோம். தண்ணி வந்து 3ல இருந்து 4 கப் தண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம இதுல பொட்டுக்கடலை பொடி சேர்க்க போறோம். பொட்டுக்கடலையை இந்த மாதிரி பொடி பண்ணி நம்ம ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நமக்கு அவசரத்துக்கு உதவும். நம்ம வீட்டில் கரண்ட் இல்லாத போது சட்டுன்னு இந்த மாதிரி சாம்பார் எல்லாம் செய்யலாம். அதே மாதிரி குழம்புல காரமோ உப்பு அதிகமாயிடுச்சுன்னா பொட்டுக்கடலை பொடி ஒரு 2 டீஸ்பூன் அதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்ட் ஆகிடும். குழம்புக்கு திக்னஸ் வரத்துக்கும் பொட்டுக்கடலை பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொதி வர தொடங்கும் போது நம்ம பொட்டுக்கடலை பொடியை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு சேர்க்க போகிறோம். நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டை இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம இதோட சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்ப சாம்பார் பாத்தீங்கன்னா நல்லாவே திக்கா வருது. இந்த டைம்ல நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப கடைசியா இதுல கொஞ்சமா மல்லி இலையை சேர்த்துக்கலாம். இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான இன்ஸ்டன்டான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துல ஈஸியா நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பொட்டுக்கடலையை வச்சு ஒரு இன்ஸ்டன்டான குருமா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் அதுல கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதுல ஒரு பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்புல பாதியத்தை எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் சோம்பு. பட்டை கிராம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே இதுல கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், மஞ்சத்தூள் மிளகாய் தூள் எல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதுல ஒரு தக்காளியை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதுல குருமாவுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். 3 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமா பொட்டுக்கடலை, அது கூட 1 டீஸ்பூன் சோம்பையும் வச்சு நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து இப்ப தண்ணியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்திருக்கிறதுனால குருமா நல்லா திக்காய் வரும். அதனால நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி ஊத்திக்கணும். இந்த டைம்ல செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடைசியா இதுல 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா கரம் மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். கூடவே மல்லி இலையும் சேர்த்துக்கலாம்.
இப்போ ரொம்ப குயிக்காக நம்மளோட இட்லி குருமா ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசையோட ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பொட்டுக்கடலையை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி. பொட்டுக்கடலை சட்னி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 6-7 காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இது வந்து சின்ன பல்லா இருக்கிறதுனால நான் 4 பல்லு எடுத்திருக்கேன். பெரிய பல்லா இருந்தால் 1 இல்லது 2 பல்லு எடுத்தாலே போதும். மிளகாய் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது வந்து மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். நம்ம சேர்த்து வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் புளியும் இதோட சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இதே மாதிரி டிஃப்ரெண்டான சட்னி ரெசிபிஸ் நம்ம சேனலில் நம்ம பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் மேலே வர சஜஸ்டட் வீடியோஸ் கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதையும் பார்க்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதை கலந்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இந்த சட்னிக்கு இப்போ ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்காக பேனை சூடு பண்ணி வச்சிருந்தேன். பேன் சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு நல்ல கோல்டன் கலராக வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இதோட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள். இப்போ இந்த தாளிப்பை சட்னியோட சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்பவே சூப்பரான பொட்டுக்கடலை சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கான நிறைய ஸ்நாக்ஸ் பொட்டுக்கடலை வச்சு பண்ணலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.